பார்க்கறதுக்கே ரொம்ப ஒல்லியா இருக்கோமேன்னு ஃபீலிங்கா? ஜிம், புரோட்டீன் பவுடரே இல்லாம ஈஸியா 40 நாள்ல உடம்பு சும்மா கும்முன்னு வர இதுதான் வழி. உடல் பருமன் அதிகமாக உள்ளது என எப்படியாவது எடையை குறைக்க வேண்டும் என எடை அதிகமாக உள்ளவர்கள் ஒரு பக்கம் ஓடி கொண்டிருந்தாலும் கூட மற்றொரு பக்கம் உள்ளவர்கள் மிகவும் ஒல்லியாக இருக்கின்றோம், எப்படியாவது உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என நினைத்து வருவதோடு சுற்றி உள்ளவர்களின் கேலி கிண்டல்களையும் எதிர்கொண்டுதான் வருகின்றனர். ஒல்லியாக இருப்பதால் பல இடங்களில் தேவையில்லாத பேச்சுக்களுக்கு ஆளாகும் பலரும் எப்படியாவது உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என உணவுகளை நிறைய சாப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றனர். இப்படிப்பட்ட நிலைமையில் உடல் பருமனை குறைப்பதற்கு ஜிம் போவது, உடற்பயிற்சி செய்வது என பல வழிமுறைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உடல் எடையை அதிகரிப்பதற்கு பல வழிகள் இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட ஆரோக்கியமான வழியை பின்பற்றுவது என்பது யாருக்கும் தெரிவதில்லை. ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை எப்படி அதிகரிப்பது என்பது யாரும் இதுவரை கூறாமல் உள்ளனர். ஆனால் தற்பொழுது உடல் எடையை மிகவும் ஆரோக்கியமான முறையில் அதிகரிப்பது எப்படி என்பதை சூப்பரான டிப்ஸ் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே ஒவ்வொருவரும் அவர்களின் பரம்பரையை பொறுத்துதான் அவர்களின் உடல் அமைப்பு அமைந்திருக்கும். ஒருவரின் அப்பா அம்மா ஒல்லியாக இருந்தால் அவர்களின் வாரிசுகளும் ஒல்லியாக இருப்பது அதிகளவில் பார்க்க முடியும். என்னதான் பார்ப்பதற்கு அவர்கள் ஒல்லியாக இருந்தாலும் கூட அவர்கள் மிகவும் ஆரோக்கியமாகத்தான் இருப்பார்கள். ஒல்லியாக இருப்பவர்கள் எல்லோருமே ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. உடல் மிகவும் ஒல்லியாக இருக்கிறது என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை. நன்றாக உடல் எடை இருப்பவர்கள் திடீரென்று காரணமே தெரியாமல் ஒல்லியாக மாறினால் அதற்கு உடலில் ஏதேனும் நோய்தான் காரணமாக இருக்கும். எனவே திடீரென்று உடல் எடை குறைந்தால் ஏதேனும் நோய் உடலில் உள்ளதா என்பதை மருத்துவரிடம் சென்று பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பொதுவாக உடல் வளர்ச்சியானது சரியாக இருக்க வேண்டும் என்றால் கலோரி அளவு அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது முக்கியமாகும். இந்த கலோரியானது ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளும் உணவில் 2200 பெண்களுக்கு 1800 கலோரியும் இருக்க வேண்டும். இதுவே ஒல்லியாக இருப்பவர்கள் நார்மலாக எடுத்துக்கொள்ளும் கலோரியின் அளவை விட 1000 கலோரி தருகின்ற அளவிற்கு உணவை மேலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் புரத சத்துடைய உணவுகளை எடுத்துக்கொண்டால் உடலின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்றும் தசைகள் வலுவடைவதற்கும் பொலிவு பெறுவதற்கும் புரதச்சத்து மிகவும் உதவியாக இருக்கிறது என்றும் கூறுகின்றனர். ஒருவரின் வயது, அவர் செய்யும் வேலையினுடைய தன்மையும் அவர் செய்யும் உடற்பயிற்சியும் பொறுத்து அவருக்கு 50 to 75 கிராம் வரை புரதச்சத்து தினந்தோறும் தேவைப்படும். மேலும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களில் புரதச்சத்து அதிகமாகவும் அரிசி, கோதுமை, சோளம் போன்றவற்றில் புரதம் ஓரளவும் உள்ளது. மேலும் முட்டை, மீன், இறைச்சி, நிலக்கடலை, சோயா, பருப்பு, முந்திரி, பீன்ஸ், அவரை, துவரை, உளுந்து, சுண்டல் போன்றவற்றிலும் புரதச்சத்து நிறைந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் உளுந்து கலந்த உணவுப் பொருளிலும் பருப்பு போன்றவற்றிலும் புரதச்சத்து இருப்பதால் அன்றாட வாழ்வில் செய்யும் சமையலில் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ளலாம். வாரத்திற்கு 2 முறையாவது மீன் மற்றும் இறைச்சி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு தினம்தோறும் 1/2 லிட்டர் பால் குடித்து வெண்ணெய் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும் என்று கூறுகின்றனர்.